உத்தரப்பிரதேசத்தில் தலித் பெண் பாலியல் கொடுமையால் கொலை, திண்டுக்கல் மாவட்டத்தில் முடிதிருத்தும் தொழிலாளி மகள் பாலியல் வன்கொடுமையால் கொலை செய்யப்பட்ட சம்பவங்களை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நெல்லை ரயில் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநகர மாவட்ட செயலாளர் கரிசல் சுரேஷ் தலைமை தாங்கினார். பாராளுமன்ற துணை செயலாளர் அரசு பிரபாகரன், மாநில துணை செயலாளர் அமுதா மதியழகன், மாவட்ட அமைப்பாளர் செல்வராசு, நிர்வாகிகள் ஜெயக்குமார், தங்கபாண்டியன், சங்கரன், நடராஜன், வன்னை மணி, கருணாகரன், குறிச்சி முருகன், சரவணன் ஆகியோர் பங்கேற்றனர். இறுதியில் பாளை பகுதி துணை செயலாளர் பொன் வளவன் நன்றி கூறினார். இந்தியா முழுவதுமே வன்கொடுமை சட்டத்தை முறையாக பயன்படுத்துவதே இல்லை. ஒரு குற்றம் நிகழ்ந்தால் அதற்கான நிறைய சட்டப்பிரிவுகள் இந்த வன்கொடுமை சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் இவர்கள் பொதுவாக இந்த ஜாதியை சொல்லி திட்டுகிறார் என்ற சட்டத்தை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். ஆகவே இந்தியா முழுவதும் வன்கொடுமை சட்டத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும். ஒரு முக்கியமான விஷயம், இப்போது தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரில் நடைபெற்ற ஒரு வன்கொடுமையை அந்த மாவட்ட எஸ்பி முறையாக கையாண்டதை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது. அவருக்கு இந்த நேரத்தில் எங்களது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அப்படி ஒரு உதாரணமாக திகழ்ந்த அந்த எஸ்பிக்கு விடுதலை சிறுத்தைகளின் வாழ்த்துக்கள். இப்போ உங்களுக்கு நீதிமன்றமே உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு நீதி கிடைக்குமா என்பது ஒரு ஐயமாக உள்ளது. ஒரு நீதிமன்றத்தை ஒரு அம்பேத்கரின் வாரிசுகள் குறை சொல்லும் அளவுக்கு இங்கே அந்த அம்பேத்கர் எழுதிய சட்டங்களே முறையாக பின்பற்றப்படவில்லை. அப்படி இருக்கும்போது நீதிமன்றங்களை நம்புவதே, இப்போது ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு என்றால் சாமானிய மக்கள் அதே தீர்ப்பு ஆட்சியாளரின் பக்கம் தான் இருக்கும் என்று நம்புகிற அளவுக்கு அனைத்து தீர்ப்புகளுமே ஆட்சியாளருக்கு சாதகமாக தான் அது வந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீதிமன்றத்தை நம்புவதை விட மக்கள் மன்றத்தை நம்புவதாக தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம். மக்களிடம் தொடர்ந்து இந்த கொடுமையான ஆட்சிகளை நாங்கள் கொண்டு சென்று விரைவில் இந்த ஆட்சி மாற்றம் என்பதுதான் இதற்கு தீர்வோ தவிர ஒரு காலமும் சாமானிய மக்களை பற்றி இந்த அரசு கவலைப்படாது. அது பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் நேற்று அந்த குஷ்பு பேட்டியில் கூட பத்திரிகையாளர்கள் தான் எங்களது மக்கள் மனதில் இருக்கும் அத்தனை கேள்விகளையும் கேட்டார்கள். அந்த விதத்தில் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் பாராட்டுகிறோம். அந்த தைரியமான பத்திரிகையாளர்கள் அவர்கள் கேள்வி கேட்டதற்கெல்லாம் அவர்களால் சரியான பதில் சொல்ல முடியும். இது மக்களின் குரலாக இருக்க வேண்டும். தொடர்ந்து உங்கள் பணி சிறக்கவும் விடுதலை சிறுத்தைகள் வாழ்த்துகிறோம். ஊப்பியில் தலித் பெண்ணை கூட்டு வன்முறை படுகொலை செய்த மிருகங்களை கைது செய். பயங்கரவாத தடை சட்டத்தில் உடனடியாக கைது செய். தினதரணி செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ரீட்டா.